Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம SEEP 2025 காமன் இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் சீட்டா பிஜிக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சீட்டா பிஜி கேட் கேட்டகரிக்கான SEEP ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். கூகுளில் போய்ட்டு நம்ம CEAP 2025 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இப்படி ஒரு வெப்சைட் காட்டும். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் ஃபார்ம் இருக்கும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஸ்கோர் வேலிடாக இருக்கணும். 2023 ஸ்கோர், 24 அல்லது 25 ஸ்கோர், இதில் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் 20th ஜூலை. இப்போது எங்கள் லாகினுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும். இது ரெஜிஸ்டர்ட் யூஸராக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நியூ யூசர் கிளிக் பண்ணணும். நியூ யூசர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அப்ளிகன்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A valid and functional email ID is required for registration. This is important as all future correspondences shall be sent only to the registered email ID. Your email ID is your user ID. A valid and functional mobile number is required to receive SMS-based notifications or communications related to counseling till the admission process is over. It is suggested to have the password you use for signing the SEEP account to be different from the one you use for operation your email account. Before filling the application, make sure that the soft copies of passport size photo in .jpg or .jpeg and other necessary documents .pdf are readily available. Make online payment of application. Registration fee ₹500 plus 18% GST for SC, SCA, ST, ₹1000 plus 18% GST for OC, BC, BCM, MBC and DNC candidates belonging to Tamil Nadu. Note down the application number shown after successful submission of application for future reference. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது கேட் கேட்டகரிக்கான நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். யூசர் ஐடி, இது வந்து உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்து நேம் வித் இனிஷியல்ஸ் அட் த எண்ட். டேட் ஆஃப் பர்த் DD/MM/YYYY. அப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், கோட் ஆஃப் கேட் 2023, 24, 25. இங்கே எந்த பேப்பருக்கு அப்பியர் ஆனீங்கன்றது இங்கே கொடுக்கணும். இதில் நிறைய பேப்பர்ஸோட கோட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு, இது வந்து நீங்கள் தான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு சஜஸ்ட் பண்ணணும். உங்கள் பர்சனல் ஐடி பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்காம இதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு திருப்பி இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுங்க. பாஸ்வேர்டில் வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்கணும், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் A to Z. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். இதுதான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணதும் அடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ யார் அப்ளைங் ஃபார் கேட் கேட்டகரியான்னு கேட்கும். ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நேம் ஆஃப் த பேரண்ட், அதில் உங்கள் நேம் ஆஃப் த பேரண்ட், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு. அடுத்து இமெயில், ஃபோன், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அதில் உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப், கம்யூனிட்டி அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலீஜன், கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட்ஸ், வெதர் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். ஆனுவல் இன்கம் லிமிட் வந்து SC, SCA, STக்கு 2,50,000 இருக்கணும். SC, SCA, ST கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸாக இருந்தால் 2 lakhக்குள்ளே இருக்கணும். இதில் நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ், அதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தால் இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நாட் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் அகடமிக் டீட்டெயில்ஸ், குவாலிஃபையிங் டிகிரி, பிரான்ச் ஆஃப் த குவாலிஃபையிங் டிகிரி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன், இயர் ஆஃப் கம்ப்ளீஷன், மார்க் ஷீட் அவைலபிள் அப் டு செமஸ்டர், ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கேட் அப்பியர் இயர், எந்த இயர் 2023 2024 2025, அந்த 3 yearsல ஏதாச்சும் ஒரு இயர், எந்த இயர் நீங்கள் அப்பியர் ஆயிருக்கீங்களோ அதை போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேட் ஸ்கோர் ஒப்டைன்ட், கேட் மார்க்ஸ் ஒப்டைன்ட் அவுட் ஆஃப் 100, நீங்கள் கேட் எந்த பேப்பருக்கு அப்பியர் ஆனீங்களோ அந்த பேப்பரோட கோட். அதுக்கப்புறம் உங்களோட கேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஆல் இண்டியா ரேங்க் இன் பேப்பர், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர்ட், பர்சன்டைல் ஸ்கோர். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஆஃப் அகடமிக் ரெக்கார்ட் ஃப்ரம் கிளாஸ் 10 ஆன்வர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் ஆர் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கணும். டிகிரி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மார்க், மேக்ஸிமம் மார்க் வர்சஸ் ஒப்டைன் மார்க், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் குவாலிஃபைங் டிகிரி இன் மந்த்ஸ் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்டர்டேக்கிங் டு அவைல் கேட் ஸ்காலர்ஷிப், இந்த அண்டர்டேக்கிங் வந்தோன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். இப்போது சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு the data you have entered is to be savedனு காட்டும். you can preview the entered data கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கலாம்.
இப்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகி அதில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாச்சும் மாற்றி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் டம்மி டீட்டெயில்ஸ் கொடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு பே போய்க்கோங்க. போனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன்ஸ் பெய்ட் வில் நாட் பி ரீஃபண்டட். ஃபீ வந்து ₹1000 + 18% GST ₹1180. இது வந்து கேட்டகரி பொறுத்து மாறும், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பே நவ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போது இந்த பேமெண்ட் வந்ததும் நீங்கள் கார்ட்ஸ், கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே எது வேணுமோ வச்சும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வேலெட் வச்சும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபைனலாக நெட் பேங்கிங் இதில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு இருக்க வேரியஸ் ஆப்ஷன்ஸ் பேமெண்ட் கேட்வேல. இப்போ நான் பேமெண்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் டெமோ வீடியோ தான் போடுறேன், அதனால நான் பேமெண்ட் பண்ணல. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் பேஜுக்கு அது வெப்சைட் ரீடைரக்ட் ஆகும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ .jpg or .jpeg ஃபார்மெட்லையும் மற்ற நெசசரி டாக்குமெண்ட்ஸ், உங்களோட 10th சர்டிஃபிகேட் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்ல, அது எல்லாத்தையுமே நீங்கள் PDF ஃபார்மெட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.